பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் 2 லட்சம் டன் மாம்பழங்கள் அழுகும் அபாயம். அரசு மாங்கூழ் தொழிற்சாலை அமைக்கப்படுமா? விவசாயிகள் எதிர்பார்ப்பு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, காரிமங்கலம், மாரண்டஹள்ளி, பெரியம்பட்டி, ஜித்தாண்டஹள்ளி, மகேந்திரமங்கலம், வெள்ளிச்சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் நடப்பு பருவத்தில் 15,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் செந்தூரா, பெங்களூரா, அல்போன்சா, பீத்தர், மல்கோவா, பங்கனப்பள்ளி உள்ளிட்ட 12 வகையான மா வகைகள் சுமார் 2 லட்சம் டன் அளவில் விளைந்து அறுவடைக்கு தயாராக உள்ளது. உரிய விலை கிடைக்காததால் மாங்காய்களை அறுவடை செய்யாமல் தோட்டத்திலேயே பழுத்து அழுகி வீணாகி வருகிறது. மேலும் பழங்களை சாலையோரம் கொட்டி வருவதால் குரங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவாகி வருகிறது. தனியார் மாங்கூழ் நிறுவனங்கள் தங்களுக்குள் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு கிலோ 3 ரூபாய்க்கு விலை நிர்ணயம் செய்துள்ளனர். இதனால் பெரும் நஷ்டம் ஏற்படும் என்பதால் விவசாயிகள் அறுவடை செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். இதே நிலை நீடித்தால் இன்னும் 2 வாரங்களில் மொத்த மாங்கனிகளும் மரத்திலேயே பழுத்து அழுகும் அபாயம் உள்ளது. விலை அதிகரிக்கும் போது விளைச்சல் குறைவாக இருப்பதும், விளைச்சல் அதிகரித்தால் விலை குறைவது என எல்லா நேரங்களிலும் மா விவசாயிகள் பெரும் நஷ்டத்தையே சந்தித்து வருகின்றனர். எனவே தமிழக அரசு வேளாண்மை விற்பனை மையம் மூலம் மாங்கனிகளை கொள்முதல் செய்து மா விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். பாலக்கோட்டை மையமாக வைத்து அரசு மாங்கூழ் தொழிற்சாலை தொடங்குவதன் மூலம் மா விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைப்பதுடன் இப்பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே தமிழக அரசு விரைந்து உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு மா விவசாயிகளை காக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இருக்குது ஏறத்தாழ தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஹெக்டேர் 20,000 ஹெக்டேர் வரைக்கும் மாங்காய் சாகுபடி பண்ணிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் டன் மாங்காய் அப்படியே செடியில் இருக்குது, அறுவடை பண்ண முடியாத விலை இல்லை. கேட்டால் 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு அந்த 2 ரூபாய் 3 ரூபாய் எடுத்துன்னு போய் அப்படி விவசாயம் கொடுத்தோம்னாக்க ஒரு வாரம் கணக்கில் லோடு இறக்குற அன்லோடு பண்ணுறதில்ல. ஆக எப்படி விவசாயி வாழ்றது, எப்படி விவசாயி பழைக்க முடியும்? அரசு 100 நாள் மனு கொடுத்த 100 நாள் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்ல அரசு இன்னும் நடவடிக்கை எடுக்கல. 1500 நாள் ஆகுது. விவசாயிகளை போராட்டம் பண்ணுறான், போராட்டம் பண்ண நசுக்கிறீங்க, போராடக்கூடாது, காவல்துறை காவல்துறையோட அடிக்கிறீங்க. எப்படி விவசாயம் போராட்டம் பண்ண முடியும்? இது என்ன மக்கள் ஆட்சியா இல்லை என்ன யுவராட்சி ஜனநாயக மக்கள் ஆட்சி இல்லை மன்னராட்சி? இது மன்னராட்சி கூட இது மாதிரிலாம் நடக்கிறதெல்லாம் கிடையாது. ஆக தமிழக அரசு உடனடியாக தலையிடுங்க. கர்நாடக அரசு தமிழ்நாட்டுடைய மாங்கனி உள்ளே கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி வியாபாரிகள்லாம் கூப்பிட்டு உத்தரவு போட்டாங்க. அதே மாதிரி ஆந்திராவிலையும் தமிழ்நாடு காய் உள்ளே கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி அந்த நாட்டோட அதிகாரிகளுக்கு அந்த முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறாரு. ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற காய்கறி எல்லாம் அந்த கர்நாடகாவோ ஆந்திராவை போகக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போடுற அந்த அரசு அப்போ தமிழக அரசு ஆந்திராவில் இருக்கிற தக்காளியோ கர்நாடகா தக்காளியோ தமிழ்நாடு கொண்டு வரக்கூடாது, அப்போ எங்கள் விவசாயி பாதிக்கிறான்னு சொல்லி ஏன் இந்த விவசாயிகளை பற்றி பேசலை? அப்போ பச்சை துண்டு போட்டு விவசாயிகளை ஏமாத்துறான்னு சொல்லி பேசினா தமிழக முதலமைச்சர், நீ பச்சை துண்டு போடாமல் விவசாயிகளுக்கு நேரடியாக நீ செய்யக்கூடியது இந்த விவசாயிகள் இவ்வளோ பிரச்சனை பாதிக்கிறாங்க, ஏன் நீ தலையிடல? நீ ஏன் பேசலை? ஏன் அந்த மந்திரியை அனுப்பலை? ஏன் நடவடிக்கை எடுக்கல? என்ன காரணம்? அப்போ தனியார் ஃபேக்டரி நீங்களாம் காசு வாங்கின்னு நீங்களாம் கமிஷன் பெற்றுனா நீ அவங்க சொல்கிற கம்மி அடிக்கிறீங்க. அப்போ விவசாயிகளை பற்றி யாரும் கொடுக்குறதில்ல, அப்போ விவசாயம் போராட்டம் பண்ணுறதில்ல, விவசாயி தெளிவில்லாதான தான் நீங்கள் வேலையும் செய்றீங்க. ஆக தமிழக முதலமைச்சர் அவர்களே தயவு செஞ்சு கேட்குறேன், நீங்கள் கொடுக்கணும்னு சொன்ன மிகப்பெரிய போராட்டத்தையும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் சந்திக்க நேரிடும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பேர் என்ன? முருகேசன்.